எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு புதிய ஸ்டோரி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி ஏற்கனவே சொன்ன ஸ்டோரிக்கு எஃபெக்ட் நல்லா இருந்தது, கேட்டாங்க 2 பேர். நீ எதாவது உள்குத்து வச்சு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எந்த உள்குத்தெல்லாம் கிடையாது, எனக்கு சொல்லிச்சு சொல்லணும்னு தோணுச்சு, அப்படிப்பட்ட ஸ்டோரி தான் இதுவும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. இதில் யாருக்கும் உள்குத்தோ யாரை பற்றியுமே கிடையாது. இது ஆக்சுவலி ஒரு திருவிழாவில் நடந்த ஒரு சின்ன விளையாட்டை பற்றி, அதுக்கான ஸ்டோரி தான், நிஜம் கிடையாது. நீங்கள் திரும்பவும் சொல்லுங்க, இது நிஜம் கிடையாது, ஸ்டோரியாகவே எடுத்துக்கங்க. யாரும் வந்து நிஜம் அப்படின்னு நினச்சிடாதீங்க, ஓகேவா? சரி, இது ஒரு ஊரில் ஒரு திருவிழா நடக்குதுங்க. அப்போ திருவிழாவில் இது மியூசிக்கல் சேர் காம்படிஷன் வைக்கிறாங்க. அப்போ அந்த ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அந்த மியூசிக்கல் சேர் நடத்துகிறதுக்கு அந்த ஊரில் உள்ளவர் கோயிலில் வேலை செய்கிற, அதாவது பூசாரியா, அது எப்படின்னு சொல்ல தெரில எனக்கு. பூசாரின்னு சொன்னாலும் அவங்க வரமாட்டாங்க இல்லையா? வரமாட்டாங்க. இப்போ நிர்வகிக்கிற ஒரு ஆள் வைங்களேன், ஒரு ஊரில் கொஞ்சம் மரியாதை இருக்கும், எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆள் அப்படிங்கிற இதில் ஊரில் அவங்க சொல்கிறாங்க, அவர்கிட்ட அந்த இதை கொடுக்குறாங்க, அதை நடத்துங்க அப்படின்ட்டு. ஆனால் ஊர் திருவிழா தானே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவரும் சந்தோஷமாக நடத்துறதுக்கு பண்ணுறாங்க. அப்போது அந்த மியூசிக்கல் சேரில் விளையாடுறதுக்கு எல்லோரையும் கூப்பிட்றாங்க, ஊரில் இருக்கவங்கள எல்லோரும் கூப்பிட்றாங்க. ஒரு சிலர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, பட் ஒரு சிலர் நாங்கள் அதுக்கு வரவே இல்லை, இதெல்லாம் ஒரு விளையாட்டா, நாங்கள் அப்படி எதில் நாங்கள் எங்கள் லெவலே வேறு, நாங்கள் எல்லாம் மியூசிக்கல் சேர் கால கிடையாது, கிரிக்கெட் ஃபுட்பால் அந்த மாதிரி பயங்கர லெவல் பார்ட்டியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நமக்கு திருவிழா, நம்ம கோயிலில் திருவிழா, நம்ம ஊரில் திருவிழா நடக்குது, நம்ம எல்லாத்துலேயும் பங்கு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே இன்வால்வ்டாக இருக்கிற ஒரு சிலர் அதில் சந்தோஷமாக வர்றாங்க. அதை என்னன்னா, அவங்களுக்கு ஊரில் எதுவாக இருந்தாலும் அவங்க முன்னின்று செய்கிறோம். ஏதாவது விளையாட்டை எடுக்காமல், சரி நமக்கு கூப்பிட்றாங்களே, நம்ம ஊர் தானே, நம்ம மக்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் கலந்துக்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட் அந்த ஊர் சப்போர்ட் பண்ணுது, சரியா? ஊரில் இருக்கவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் விளையாடுங்க, நாங்கள் பார்க்குறவங்களை கை தட்டுறதுக்கு நாங்கள் ரெடி, உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு ஊர் மக்களெல்லாம் ஓகே. அப்போ விளையாட்டு ஆரம்பிக்குது. இந்த விளையாட்டு ஆரம்பித்தோட நடுவரை பார்த்தோட பாதி பேருக்கு டென்ஷன். இந்த நீங்கள் விளையாடுங்க, நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நடுவரை பார்த்தோட, நடுவர் வந்தோட எல்லாரையும் முறைக்கிறாரு, நீங்கள் இவங்களுக்கெல்லாம் கை தட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு தோரணையில் அவர் எல்லாத்தையும் முறைச்சி என்ன சொல்கிறது. இப்போ ஒரு விளையாட்டுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் வேறு என்ன சொல்ல, உப்பு சப்பு இல்லாத விளையாட்டு மாதிரி ஆக்கிற லெவலில் போகுது. சரி, அது அப்படி இருக்கட்டும், அப்படி விளையாட்டு நடக்கணும் இல்லையா? அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது மியூசிக்கல் சேர் சுற்றுறாங்க, ஓடுறாங்க. கடைசி ஸ்டேஜ் வருது, 1-2 பேர் தான் இருக்காங்க இல்லையா? கடைசி ஸ்டேஜ் வரும்போது அப்போ திடீர்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த நடுவர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி, அதாவது நடுவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொதுமக்கள் நல்ல மரியாதை எல்லாம் இருந்த ஒரு நடுவர். அவர் திடீர்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே ஓடிட்டுருக்காங்க, 2 பேரோ 3 பேர் தான் கடைசியில் இருக்காங்க. கடைசி ஸ்டேஜ் வருது, திடீர்னு சொல்லிட்டு அவர் 1-2 பேரை உள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வர்றது மட்டும் இல்லை, ஃபைனல் விசிலை அடித்தாச்சு, வெற்றியாளரையும் சொல்லியாச்சு. அப்போ அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் யோசிக்கிறாங்க, மியூசிக்கல் சேர்னா கடைசியில் ஓடணுமே, ஓடி முடிக்கணும், அதை சிங்கிள் ஆள் இருக்க வரைக்கும் ஓடணும். இப்போ 2 பேர் இருந்தாச்சுன்னாலும், 2 பேர் அதில் போட்டியில் இருந்தாச்சுன்னா கடைசியில் ஒரு ஆளை முடிவு பண்ணணும், இல்லை அது ஓடித்தானே முடிவு பண்ணணும். என்ன இவர் விசில் அடித்து அவரே முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஊர் மக்களெல்லாம் முறைச்சி வச்சுக்கிறாரு. முறைக்கிறோன்னா என்ன சொல்கிறது, ஊரில் உள்ள பூசாரி இல்லையா, சரி பூசாரியா, ஏதோ ஒன்று, அது ஊரில் உள்ள ஒரு கோயிலில் பொறுப்புன்னு வைங்களேன். அப்போ யோசிப்பேன், நம்ம என்ன கோயிலில் போகும்போது இவருக்கு முகத்தெல்லாம் பார்க்கணும், நம்ம ஊரில் இருக்கிறோம், அவர் அந்த கோயிலில் பெரிய ஆள், அவர் முகத்தை பார்க்கணும். நாளை நீ பூசை செய்யும்போது என்ன பூசை வச்சும்போது உனக்கு பூசை பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னால் அவரை சிக்கல். அப்போ ஊர் மக்கள் அப்படியே இது பண்ணுறாங்க.
ஆனால் அந்த பூசாரி வந்து அவ்வளவு திமிருத்தனமாக, அது ஒரு மியூசிக்கல் சேர்ன்னு சொல்லி வச்சோன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபைனல் ஒரு சேர் இருக்கிற வரைக்கும் அந்த போட்டி முடித்து அந்த இதில் சேரில் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். இது அதாவது மேட்ரே கிடையாது, அவராக விசில் அடித்தாச்சு, முடிச்சாச்சு. இதை அப்போது இது அப்படி முடியுது. ஓகேவா? அது ஒரு மக்கள் வந்து என்னத்தையும் கூட ஒரு மியூசிக்கல் சேர் தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா, ஏன்னா அடுத்த திருவிழாக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ளதில் ஒரு மக்கள் வந்து அதை பெருசாக எடுக்கல, போயிடுச்சு. அப்படியா? சரியா? சரி. இப்போது நான் இது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுன்னு சொன்னால், சில உலக நீதிகள் இருக்கும். அதாவது அது ஒரு கன்க்ளூஷன் சொல்லலாம், ஒரு கதைக்கு கன்க்ளூஷன். நம்ம என்ன லெவலில் இருக்கிறோம்? இப்போ நம்மளை கூப்பிடுறாங்க, வாங்க சேர்ந்து விளையாடுவோம், ஒரு பொதுவான இடம் தானே, ஒரு பொதுவான தளம் தானே அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம என்ன செய்வோம்? நாங்கள் ஹை லெவல், ஹை லெவல், நாங்கள் கிரிக்கெட்டு, ஃபுட்பால் அதுதான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுட்டு கடைசி நேரத்தில் எனக்கு ப்ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு வந்து நின்னா, இப்போ மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். அப்போ போட்டியில் இருந்து எல்லா விஷயத்துலையும் அந்த ஊருக்கு வேண்டி எல்லா விதத்துக்கு வேண்டி எல்லாம் செஞ்சிட்ருக்க ஒரு ஆளை வந்து ஒரு செகண்டில் உங்கள் இந்த ப்ரைஸுக்கு வேண்டி, ப்ரைஸ்னால் என்ன கொடுப்பாங்க மேக்ஸிமம் பண்ண? ஒரு சட்டோ மச்சி, ஒரு சட்டோமோ, ஒரு செம்போ கொடுப்பாங்க, அப்படி தானே? அதுக்கு வேண்டி இந்த ஊருக்கு மொத்த மக்கள்கிட்டையும் கெட்ட பேர் வாங்குறது. யோசித்து பாருங்கள், நமக்கு அது நல்லா இருக்குமா? இருக்காது. ரெண்டாவது, அந்த பொதுவான ஒரு நபர்கிட்ட அந்த போட்டியை நடத்த கொடுக்குறப்போ அவர் கடைசி வரைக்கும் நடத்தாமல் அவருக்கு வேண்டப்பட்ட ஆள் வந்து விசில் அடித்து முடிக்கிறது, இது தப்பு. இது நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு அதாவது நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. தயவு செய்து நமக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கோம், ஒரு வேளை கடவுள் நல்ல பொறுப்பு தரலாம், பதவிகள் தரலாம், என்ன சொல்ல, நல்ல வேலை தரலாம், கவர்மெண்ட் சைடில் போகலாம், எப்படி இருக்கலாம். அங்கே போகும்போது உங்களுக்கு ஒரு நடுவருக்கான இடத்த வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இப்போ ஒன்று வேண்டாம், ஒரு கலெக்டர் ஆகுறீங்க, யாரோ ஒரு ஆள் கலெக்டர் ஆகுறீங்க. அப்போ கலெக்டர் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? நான் கலெக்டர் ஆகிட்டேன், இல்லை நான் செய்கிறது தான் அப்படின்னு போகாமல் உங்களுக்கு கீழே இருக்கவங்களே அவங்களுக்கு என்ன தேவை அதை கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் பதவிக்கான மரியாதை. நான் வந்து பதவி எடுத்துட்டேன், எனக்கு நான் படித்து தான் பதவி வாங்கினேன், இல்லை நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், எம்பி ஆகிட்டேன், நீங்கள் உங்கள் ஓட்டெல்லாம் இனி வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கும், நம்ம இருக்கிற இடத்துல மக்களுக்கு நல்லா செஞ்சோன்னீங்க நமக்கு நல்ல பேர் இருக்கும். சேம் அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல வந்து நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சோன்னா சந்தோஷமாக போகணும். நம்ம ஊருக்காரங்க கூப்பிட்றாங்க, நம்ம கூட இருக்கோம் தானே கூப்பிட்டு அப்படி போடுமே தவிர நான் ஒதுங்கி நிற்பேன், நீங்கள் எல்லாம் செய்யுங்க, நாங்கள் கடைசியில் வந்து சோரத்தினுக்கு தான் வருவோம். இல்லை அது ஒரு பழமொழி தெரியுமா? தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிற ஒருத்தனாக இருக்கும், அதை நக்கிட்டு போகிறது இன்னொருத்தனாக இருக்கும். அப்படி நம்ம செய்யக்கூடாது. நம்மளாக கஷ்டப்படுவோம், நம்மளே தயிரை கடைவோம், வெண்ணெய் எடுப்போம், கூட இருக்கவங்களுக்கு கொடுப்போம். நம்ம சும்மா அடுத்தவங்கின்ற கடைகிற நெய்யில் போய் நக்கிட்டு போகிறத நம்ம செய்வோம். இதுக்கு தான் அந்த கதை உங்களை சொல்ல. ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு செய்ய வேண்டியது நம்ம செய்யணும், புரியுதா? அடுத்தவங்க செய்யட்டும், நம்ம நக்கிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு பதவி வந்துட்டணும்னா தலக்கணம் வரவே கூடாது. பதவி பொறுப்பு வந்தாச்சுன்னா தலக்கணம் வரக்கூடாது. நம்ம மற்றவங்கள ஈக்குவலாக கொண்டு போகணும், அவங்களுக்கான தேவைகளை கொடுக்கணும், நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த கதையை சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இன்னொரு கதையில் சந்திப்போம். பாய்.